நீங்க காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்னா நான் சொல்ல போற இந்த 6 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது. அதுல ஃபர்ஸ்ட் ட்ரிக் வந்து பாத்தீங்கன்னா, காலேஜ் போனாலே அதிகமா வந்து அசைன்மெண்ட் கொடுத்து சாவடிப்பாங்க. அதுல ஒரு சில அசைன்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா சாஃப்ட் காப்பியா சப்மிட் பண்ண சொல்லுவாங்க. அப்படி சப்போஸ் அசைன்மெண்ட் சாஃப்ட் காப்பியா சப்மிட் பண்ண சொன்னாங்கன்னா, இந்த சைட்ல தெரியுதுல இந்த லிங்கை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த லிங்க்ல போயிட்டு உங்க அசைன்மெண்ட்கான கண்டென்ட்டை டெக்ஸ்ட் ஃபார்ம்ல நீங்க இங்க பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இமேஜ் வந்து ஒரு ஹேண்ட் ரிட்டன் ஃபார்ம்ல வந்து ஜென்ரேட் ஆயிரும். அண்ட் அது மட்டும் இல்லாம எந்த கலர் பென்ல அது எழுதி இருக்கணும் அண்ட் ஃபாண்ட் சைஸ் எவ்வளவு இருக்கணும், நீங்க எழுத போற பேப்பர் வந்து அன்ரூல்டா இருக்கணுமா, ரூல்டா இருக்கணுமா, மார்ஜின் இருக்கணுமான்ற வரைக்கும் ஒரு சில ஆப்ஷன்ஸ் இந்த வெப்சைட்ல கொடுத்துருக்காங்க. இன்ட்ரெஸ்டா இருக்கிறவங்க இதை ட்ரை பண்ணி பாருங்க. நான் சொல்ல போற செகண்ட் ட்ரிக், ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ்ல இருந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் நம்ம எல்லாருமே ஒரு ப்ரொஃபஷனல் ஆப் யூஸ் பண்ணுவோம். அது பேர் லிங்க்டின். உங்க எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். இந்த லிங்க்டின்ல நம்ம ஒரு ஆப்ஷனை வந்து டர்ன் ஆன் பண்ணாமலே வச்சிருப்போம். ஸோ அப்படி நீங்க இந்த ஆப்ஷனை டர்ன் ஆன் பண்றதுனால ரெக்ரூட்டர்ஸ் உங்களை பார்க்கறதுக்கான சான்ஸ் அதிகமா இருக்கும். அந்த ஆப்ஷன் வேற ஒண்ணுமே இல்லை. ஸோ விசிபிலிட்டி, உங்க ப்ரொஃபைல் விசிபிலிட்டியில போயிட்டு ரெக்ரூட்டர்ஸ் ஒன்லி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை டர்ன் ஆன் பண்ணிட்டீங்கன்னா உங்க ஜாப் ப்ரொஃபைல் வந்து அதிகமா ரெக்ரூட்டர்ஸ் வியூ பண்ணுவாங்க. நான் சொல்ல போற இந்த தேர்ட் ட்ரிக் ஏடிஎஸ் ஸ்கோர் செக்கர். இந்த ஏடிஎஸ்னா என்ன அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். தெரியாதவங்களுக்கு நான் சொல்றேன். ஸோ இந்த ஏடிஎஸ் அப்படின்னா வந்து அப்ளிகன்ட் ட்ராக்கிங் சிஸ்டம். ஸோ இந்த ஏடிஎஸ்ன்றது ஒரு அல்காரிதம். ஸோ முன்னாடி நம்ம ஜாபுக்கு வந்து அப்ளை பண்றோம் போது ஹச்ஆர் நம்ம ரெசியூம் வச்சிருப்பாங்க. ஹச்ஆர் வந்து நம்ம ரெசியூமை படிச்சு பார்த்துட்டு நம்ம இந்த ஜாப் பொசிஷனுக்கு சூட்டபிளான கேண்டிடேட்டான்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணுவாங்க. பட் இப்ப அப்படி இல்ல, ஏடிஎஸ் அல்காரிதம் தான் உங்க ரெசியூமை செக் பண்ணும். இந்த ஏடிஎஸ் அல்காரிதம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத நான் சொல்றேன். நீங்க ரெசியூம்ல ஒரு சில ஸ்கில்ஸ் அண்ட் உங்களை பத்தின டீடைல்ஸ் எல்லாம் வந்து ஆட் பண்ணிருப்பீங்க. அதுல ஒவ்வொரு வேர்டையும் அது கீவேர்டா எடுத்துக்கிட்டு அவங்க ஒரு சில கீவேர்ட் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க இந்த ஜாப் பொசிஷனுக்கு. சோ அதையும் இதையும் வந்து கம்பேர் பண்ணி பார்த்து மேட்ச் ஆச்சுன்னா மட்டும்தான் உங்களை நெக்ஸ்ட் ப்ராசஸ்க்கு தள்ளும். அப்ப என்னால ஜாப்ல செலக்ட் ஆக முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, இதை வந்து செக் பண்றதுக்கு ஒரு சில வெப்சைட்ஸ் எல்லாம் இருக்குது. நீங்க கூகுள்ல ஏடிஎஸ் ஸ்கோர் செக்கர்னு போட்டாலும் நிறைய வெப்சைட்ஸ் லிஸ்ட் ஆகும். நீங்க அதுல போய் செக் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி உங்க ரெசியூமை மாத்திக்கோங்க. நான் சொல்ல போற இந்த ஃபோர்த் ட்ரிக் ரொம்பவே இம்பார்ட்டன்டான ட்ரிக். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க வெளியூர்ல இருந்து இங்க படிக்க வந்த பசங்களா இருந்தீங்கன்னா, ஹாலிடேஸ்க்கு நீங்க உங்க நேட்டிவ்க்கு ட்ரெயின்ல டிராவல் பண்ணுவீங்களா, அப்ப நீங்க 50% ட்ரெயின் டிக்கெட் கன்செஷன் வாங்கலாம். இது வந்து உங்களோட ரைட்ஸ், நீங்க கேட்டே வாங்கலாம் இங்க. ஆனா அது மட்டும் இல்லாம இது கேஸ்ட் பொறுத்து வேரி ஆகும். சப்போஸ் நீங்க வந்து எஸ்சி எஸ்டி கேஸ்ட் கேட்டகரியா இருந்தீங்கன்னா உங்களுக்கு 75% வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா ட்ரெயின் டிக்கெட்ல வந்து கன்செஷன் இருக்குது. நான் சொல்ல போற இந்த ஃபிஃப்த் ட்ரிக், நீங்க மியூசிக் என்ஜாய் பண்ற பர்சனா இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒன்னும் இல்ல, இந்த ஆப்பிள் மியூசிக் அப்புறம் இந்த ஸ்பாட்டிஃபை எல்லாம் இருக்குல்ல, சோ அது எல்லாமே கூட உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் இருக்குது. இந்த ஆப்பிள் மியூசிக் வந்து பாத்தீங்கன்னா நார்மல் சப்ஸ்கிரிப்ஷன் மாசத்துக்கு நீங்க 120 ரூபாய் கட்டணும். இதே நீங்க ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா நீங்க மாசத்துக்கு 60 ரூபாய் கட்டினா போதும். உங்களுக்கு ஆப்பிள் மியூசிக்கோட சேர்ந்து ஆப்பிள் டிவியும் வந்துடும். ஆனா அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஸ்பாட்டிஃபை நீங்க மாசத்துக்கு 60 ரூபாய் கட்டணும். பட் இதே நீங்க ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா நீங்க 60 ரூபாய் கொடுத்து 2 மாசத்துக்கான சப்ஸ்கிரிப்ஷனை வாங்கிக்கலாம். நான் சொல்ல போற இந்த ஃபைனல் 6th ட்ரிக், இந்த 2 வெப்சைட் பத்தி உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. ஸ்டூடாக் அண்ட் கோர்ஸீரோ. சோ இந்த 2 வெப்சைட்டுமே வந்து பாத்தீங்கன்னா உங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேங்க்ஸ் அண்ட் ஒரு சில இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் எல்லாம் நீங்க வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அதுலயும் இந்த கோர்ஸீரோல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. நீங்க சப்ஜெக்ட் கோட் அண்ட் சப்ஜெக்ட் நேம் அண்ட் உங்க காலேஜ் நேமை போட்டு கரெக்டான நோட்ஸ் வந்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஆனா அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா இது ரெண்டுத்துல வந்து எது பெஸ்ட்னு என்ன கேட்டேன்னா, ஸ்டூடாக்ல வந்து பாத்தீங்கன்னா அதிகமான நோட்ஸ் அண்ட் கொஸ்டின் பேங்க்ஸ் இருக்குது when compared to கோர்ஸீரோ. நீங்க அதுல என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு எது வேணுமோ வந்து எடுத்துக்கோங்க. அண்ட் இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அண்ட் டெக்னாலஜி ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் வீடியோலாம் நீங்க பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை டாடா, குட் பை.